வணக்கம். இன்றைக்கு விசேடமாக நானும் எங்களுடைய ஆளுநர் அவர்களும் யாழ்ப்பாணம் அல்லது வவுனியா போன்ற சிறைச்சாலைகளில் இருக்கின்ற நிலைமைகள் தொடர்பாக ஆராய்வதற்கான ஒரு கூட்டத்தை நடாத்தினோம். இந்த கூட்டத்தை நடாத்துவதற்கான முக்கியமான காரணம் எங்களுடைய நீதி அமைச்சர் அர்ச்சுன நாணயக்கார் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அதாவது இங்கு இருக்கின்ற பிரச்சனைகளை அந்தந்த பிரதேசங்களில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதே போன்று ஆளுநர் உள்ளிட்ட அனைவரும் இதில் கலந்து கொண்டு இது சம்பந்தமாக ஆராயும்படி எங்களுடன் கேட்டிருந்தார்கள். அதற்கேற்ப இன்று நான், அதே போன்று சீனியர் டிஐஜி இராணுவத்தில் ஏனைய கடற்படை, விமானப்படை, அதே போன்று சிறை அதிகாரிகள், அதே போன்று யாழ்ப்பாண டிஎஸ் உள்ளிட்ட அனைவரும் இதில் கலந்து கொண்டார்கள். அனைவரும் கலந்து கொண்டு தற்போது முதலாவதாக யாழ்ப்பாண சிறைச்சாலைகளில் ஏற்பட்டிருக்கின்ற நிலைமைகள் தொடர்பாக ஆராயப்பட்டது. அந்த ஆராயப்படுகின்ற பொழுது நிச்சயமாக சிறை அதிகாரிகள் அவர்கள் மிகவும் தெளிவாக குறிப்பிட்டார்கள். எமது சிறைச்சாலை மிகவும் சுமூகமாக, மிகவும் நல்ல முறையில் இயங்குகின்றது, எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை என்கின்ற உறுதிமொழி அவர் வழங்கினார்கள். இருந்த போதிலும் கூட இன்றைக்கு பொதுவாக நாட்டில் இந்த இவ்வாறான சிறைச்சாலைகள் ஏற்படுகின்ற பிணக்குகள், பிரச்சனைகள் தொடர்பாக அதிகமாக கவனத்தை செலுத்தப்பட்டிருப்பதன் காரணமாக நாங்களும் எங்களுடைய மாவட்டத்தில் இருக்கின்ற அல்லது எங்களுடைய மாகாணத்தில் இருக்கின்ற பிரதானமான 2 சிறைச்சாலைகள், ஒன்று வவுனியா, அடுத்ததாக யாழ்ப்பாணம், இந்த சிறைச்சாலைகள் சம்பந்தமாகவும் நாங்கள் பேசிக்கொள்ள வேண்டியும் அதே நேரத்தில் இதில் இருக்கின்ற குறைபாடுகளை நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. அப்போ அந்த தேவை நிமித்தமாக மேலதிகமாக அவர்கள் மூலமாக தயாரிக்கப்பட்ட அறிக்கை ஒன்று இருக்கின்றது. அந்த அறிக்கையை முன்வைத்து கொண்டு அந்த அறிக்கைக்கு மேலதிகமாகவும் அவர்களுடைய தேவைப்பாடுகள் என்னவென்று நாங்கள் ஆராய்ந்து பார்த்தோம். அவ்வாறு ஆராய்கின்ற பொழுது உண்மையிலேயே ஏனைய சிறைச்சாலைகள், தென்னிலங்கையில் இருக்கின்ற சிறைச்சாலைகள் போன்ற நிலைமைகள் இல்லை இங்கு இருக்கின்றது. இருந்த போடும் கொஞ்சம் நெரிசலான நிலைமைகள் இருக்கின்றது. அந்த நெரிசலையும் கூட தவிர்த்து கொள்வதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, சிறைச்சாலை உள்ள ஏனைய சிறைச்சாலைகள் இல்லாத போன்று இங்கு இருக்கின்ற தொழில் கல்வி வழங்குவதற்கோ அல்லது கல்வியை மேலும் தொடர்வதற்கோ அல்லது புத்தகங்கள் வாசிப்பதற்கோ கம்ப்யூட்டர் ட்ரைனிங் போன்ற பல்வேறு செயற்பாடுகளும் இந்த சிறைச்சாலையில் முன்னெடுக்கப்படுகின்றது. அந்த வகையில் இந்த சிறைச்சாலையில் நிச்சயமாக ஒரு சிறைச்சாலை அதிகாரிகள் இன்றைக்கு ஒரு கலாச்சாலையாக இன்றைக்கு மாட்டியிருப்பதாகவே இன்றைக்கு எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் நாங்களும் கேட்டுக்கொண்டோம். அதாவது அவ்வாறான நல்ல நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுமாக இருந்தால் அதை தொடர்ந்தும் கொண்டு செல்லும்படி நாங்கள் கேட்டுக்கொண்டோம். அவைகள் அந்த 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 செயற்பாட்டுக்கு, அந்த செயற்திட்டங்களுக்கு மேலதிகமான ஏதாவது உதவிகள் தேவைப்படுமாக இருந்தால் எங்களிடம் கேட்கும் நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைக்கு இங்கு இருக்கின்ற இதில் கலந்து கொண்ட அதிகாரிகள் அனைவருமே கருத்துக்களை தெரிவித்தார்கள். அந்த கருத்துக்கள் அனைத்துமே நிச்சயமாக அதாவது தற்செயலாக, அதாவது எங்களுக்கு நிச்சயமாக இடம்பெறாது என்கின்ற ஒரு உறுதிமொழி தான் எங்களுக்கு இருக்கின்றது. தற்செயலாக ஏதாவது ஏற்பட்டாலும் கூட உடனடியாக அதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கு, எங்களுடைய பாதுகாப்பை பலப்படுத்திக் கொள்வதற்கு, சிறை கைதிகளுடைய உயிர்களை பாதுகாத்து கொள்வதற்கு, அவர்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதற்கு ஏதுவான நடவடிக்கைகளுக்கான பாதுகாப்பு பந்தோபஸ்தை பலப்படுத்திக் கொள்வதற்கும் அதற்கான செயற்திட்டம் அவர்களால் முன்மொழியப்பட்டிருக்கின்றது. அதற்கான திட்டம் வகுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த திட்டத்தின் அடிப்படையில் முன்னெடுக்கப்படுகின்ற பொழுது நிச்சயமாக நாங்கள் நினைக்கின்றோம் ஏனைய சிறைச்சாலைகள் போன்றல்ல, உண்மையிலே எங்களுடைய சிறைச்சாலை மிகவும் பாதுகாப்பாகவும் மிகவும் சுமூகமாகவும் இருக்கின்றது. அதை மேலும் மேலும் வலுப்படுத்திக் கொள்வதற்காகவே நாங்கள் இன்றைக்கு இந்த கலந்துரையாடல், அதன் மூலமாக இன்றைக்கு எங்களிடம் அவர்களுடைய அறிக்கை ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அறிக்கையை நாளை நாங்கள் எங்களுடைய நீதி அமைச்சருக்கு அனுப்பி வைத்து அவர்கள் மூலமாக இங்கே இருக்கின்ற ஆட்பற்றாக்குறை போன்ற பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றது, அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஏதுவான நடவடிக்கை எடுப்பதற்கு அவர் மூலமாக இந்த அறிக்கை அவரிடம் கையளிப்பதற்கு நாங்கள் தீர்மானத்தில் கொண்டு போவோம். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.